அனைவருக்கும் வணக்கம். A big welcome to everyone. Today's session, we have Dr. Hamid, we have Ernie, Ben, and Tamil. ஸோ எல்லாருக்கும் தெரியும் டாக்டர் ஹமீத் வந்து நம்மளோட மருத்துவர். அவர் வந்து நிறையா நம்மளுக்கு மருத்துவ ஆலோசனை எல்லாம் தருவார். ஸோ அவரோட சேர்ந்து நமக்கு வந்து ஏர்னி இருக்காரு இன்னைக்கு. ஏர்னி வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட். இன்னொருத்தர் வந்து பென் வந்து அவர் குளோபல் ட்ரைனிங் சர்வீசஸ்ல டைரக்டரா இருக்காரு. அண்ட் கடைசியா இளந்தமிழன், தமிழ்னு கூப்பிடலாம் அவரை. அவரும் குளோபல் ட்ரைனிங் சர்வீசஸ்ல தமிழ் ட்ரெயினரா இருக்காரு. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டாக்டர் ஹமீத் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கௌஷிக், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். மீண்டும் ஒரு மாதம் கழிச்சு இந்த அறத்துல உங்களை சந்திக்கிறதுல மற்றவங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு என்ன செய்ய போறோம், நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து முக்கியமா என்ன பத்தி பேச போறோம்னா, வேலை இடத்துல எப்படி வந்து ஆரோக்கியமாகவும் சேஃபா இருக்கிறதும் பத்தி இன்னைக்கு பேச போகிறோம். அதான் இன்னைக்கு தலைப்பு. ஸோ நம்ம உரைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம மற்ற கெஸ்ட் அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்றோமா? கண்டிப்பா கண்டிப்பா கௌஷிக். ஓகே, ஸோ let's just introduce ourselves. So Ernie, can you give a short introduction of yourself? Yeah, hi everybody. My name is Ernie. I'm a physiotherapist with One Physiotherapy and I volunteer at HealthServe. I'm here today to show you some stuff when you are injured. It's not the end of the world, but something that you can get better and get stronger. So looking forward to meeting with you. Yeah, thanks a lot, Ernie. So Ernie வந்து ஒரு பிசியோதெரபிஸ்ட். அவர் வந்து நமக்கு சில உடற்பயிற்சியெல்லாம் சொல்லி தருவாரு. நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பத்தி பேச போறோம் அப்புறம். அப்ப அதுக்கு சில பயிற்சியெல்லாம் அவர் வந்து சொல்லி தருவாரு. அடுத்ததா நமக்கு வந்து பென் இருக்காரு. Ben, can you give a short introduction of yourself? Sure, thanks Kaushik. Okay, hi everyone, my name is Ben. I'm actually a safety officer by training as well as a safety auditor. So currently I am actually running the training as well as a training company for safety as well as technical skills training. So would like to share a bit on workplace safety and health, and hope to see you guys in short while. Thank you. Thanks Ben. So Ben வந்து அவரும் நம்ம கூட வந்து சில வேலையிட ஆரோக்கியத்தை பத்தி பேசுவாரு. கடைசியா தமிழ் நீங்க உங்களை பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்றீங்களா? தேங்க்யூ. நான் வந்து குளோபல் ட்ரைனிங் சென்டர்ல ட்ரெயினரா இருக்கிறேன். என் பேர் வந்து இளந்தமிழன். ஷார்ட் நேம் வந்து தமிழ்னு சொல்லுவாங்க. நான் வந்து ட்ரெயினராக இருக்கேன். அதாவது மல்டி ஸ்கில்டு கோட்ரேடட் அமெரிக்கா ட்ரைனிங் சென்டரில் சேஃப்டி சூப்பர்வைசராக இருந்துட்டு நான் இப்போ ட்ரெயினராக இருக்கிறேன். வேலையிட பாதுகாப்பு, அடுத்து ஸ்கில்டு சம்மந்தமாக எல்லாமே நான் சொல்லுவேன். அதோட ட்ரெயினராக இருக்கேன். தேங்க்ஸ். நல்லது. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். டாக்டர் ஹமீத், ஸோ எல்லார பற்றியும் கொஞ்சம் பேசிட்டோம். முதல்ல இப்போ வந்து என்னத்துக்கு எதனால பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியம்னு கொஞ்சம் சொல்றீங்களா? கண்டிப்பா. அதாவது நம்ம ஊழிய மக்கள் வந்து தினமும் ரொம்ப கடுமையா உழைக்கிறாங்க இல்லையா? அவங்க வேலை செய்யற இடத்துல கனம் தூக்குறாங்க. ஷிப்யார்ட்ல பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து ரொம்ப நீண்ட நேரத்துக்கு வந்து நின்னவாறே வந்து வேலை செய்யறாங்க. படி ஏறக்கூடிய லேடர் எல்லாம் கிளைம் பண்ணுவாங்க. ஸோ இப்படி செய்யும்போது சில சமயத்துல வந்து அவங்களுக்கே தெரியாம இருக்கலாம் அவங்க உடம்பு வந்து அவங்க உடலுடைய வந்து ஆரோக்கியம் எப்படி இருக்குது, அவங்களுடைய எப்படி வந்து சரியா வந்து கனத்தை தூக்கணும், எந்த மாதிரி உடற்பயிற்சி செஞ்சா அவங்களுக்கு வந்து உடல் வலும்பு வந்து உடல் வளம் வந்து கொஞ்சம் மேம்படுத்தப்படும். இந்த மாதிரியான குறிப்புகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஏன் முக்கியம்னா, அதாவது நம்மளாம் நினைப்போம் அதாவது இந்த சிறிய பிரச்சனைகள் வந்து பெரிய ஒரு பக்க விளைவு கொடுக்காது. ஆனா இது வந்து நாளடைவில் வந்து அவங்க இந்த உடற்பயிற்சி செய்யாம இந்த மாதிரி கனம் தூக்கிட்டு வந்தாங்கன்னா நிலைமை வந்து ரொம்ப மோசமான நிலைய அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த தருணத்துல வந்து
அப்போல இருந்து மட்டும் அவங்க உடற்பயிற்சி செஞ்சா அது போதாது. அந்த மாதிரியான நிலைமையில வந்து அவங்க வந்து மருத்துவமனைக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். சில சமயம் வந்து அறுவை சிகிச்சை போறது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஸோ அதை தவிர்ப்பதற்காக தினமும் வந்து அவங்க இந்த மாதிரி உடற்பயிற்சியை ஈடுபட்டு தன்னுடைய அதாவது உடல் கோ மசில்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதாவது உடல் உள்ள அந்த பெரிய பெரிய தசைகளை வந்து அவங்க வலுப்படுத்தினாங்கன்னா கன தூக்குறதுக்கும் அவங்களுக்கு வந்து சுலபமா இருக்கும். அதே சமயத்துல வந்து அவங்க அந்த தூக்கும் பொழுது அவங்களுக்கு உடலுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். இது வந்து அதாவது இந்த பிசிக்கல் எக்ஸ்பெக்ட் சொல்லுவோம். அதுக்கு மேலாக வந்து அவங்க நல்லா தூங்குவது, ஒரு நாடுக்கு வந்து கட்டாயம் வந்து ஒரு 6 இல்லாட்டி 8 மணி நேரம் வந்து உறங்குவது, நிறைய நீர் அருந்துவது, இதெல்லாம் வந்து மொத்தமா நம்ம வந்து அதாவது உடல் நலத்துக்கு ரொம்ப முக்கியம். அதை வலியுறுத்துறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்து கூடியிருக்கோம், அதை பத்தி பேச இருக்கோம். பென், தமிழ், ஏர்னி இவங்க வந்து அதை பத்தி பேச இருக்காங்க. ஆமா, நம்மளோட முந்தைய பேச்சுல மாதிரி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். அதே வரிசையில தான் இன்னைக்கும் நம்ம பேச போறோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இப்ப வந்து வேலையில வந்து பாதுகாப்புக்கு வந்து என்ன வந்து ரொம்ப தடங்களா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் சொல்லட்டும். தமிழ் சொல்லுங்க. வெயிட் அதாவது கனமான இது தூக்குறாங்க, அது எப்படி தூக்குறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அடுத்தது அவங்க வந்து அதை வந்து கரெக்டா அவங்க தூக்குறாங்கன்னா நாளை இன்னைக்கு அவங்க நினைக்கிறாங்க சாதாரணமா தூக்குறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னு. அது நாளடைவில் அவங்களை பாதிக்கிறது வந்து அவங்களுக்கு தெரியல. ஒரு எல்லாமே நம்ம எதுவுமே முன்னெச்சரிக்கையா நம்ம இருக்கணும். முன்னெச்சரிக்கையா நம்ம இப்ப நம்ம பாதுகாப்பா தூக்கினா பிறகு வந்து நமக்கு பலமா இருக்கும். அது நம்ம போயிட்டு ஒரு மெடிக்கல் இன்ஜுரியை போயிட்டு இது பண்ண வேண்டியது இல்லை. பிறகு நம்ம எதுக்கு முன்னெச்சரிக்கை தான் நமக்கு முக்கியம். பாத்தீங்கன்னா சில பேர் அதை கவனிக்கிறது இல்லை. இன்னைக்கு சீக்கிரமா அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கிறோம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமா எந்த வேலையை சீக்கிரம் பார்க்கறதுங்கிறது இல்லாம நம்ம உடம்புக்கு எந்த இது பாதுகாப்பா நாளைக்கு நமக்கு எந்த இதுவும் இல்லாம பாதுகாப்பா இது பண்றதுக்கு அவங்க பார்க்கணும். அதான் நம்ம அது. அடுத்தது உயரத்துல இருந்து நம்ம உயரத்துல வேலை பார்க்குறாங்க. உயரத்துல இருந்து வேலை பார்க்கும்போது நம்ம எப்படி சேஃப்டியா வேலை பார்க்கணும், நம்ம கரெக்டா அந்த என்னென்ன முறையை பின்பற்றணும். நமக்கு மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி உள்ளவங்களுக்கும் நம்ம பாதுகாப்பு, அடுத்தது நம்மளை சுத்தி உள்ள பாதுகாப்பு. நம்மளை நம்பி நம்ம குடும்பங்கள், நம்ம அதே மாதிரி நம்ம சகோதரர்கள், நம்ம ஒருத்தர் எல்லாம் சேர்ந்து அவங்க குடும்பங்கள்லாம் இருக்காங்க. நம்ம ஒருத்தரை பாதுகாத்தா நம்ம ஒருத்தர் பிரச்சனைனால நம்ம ஒருத்தரோட முடிஞ்சு போறது இல்லை. ஏகப்பட்ட பேர் அதனால நம்ம குடும்பங்கள் அவங்க குடும்பங்கள்னால பாதிக்கிறாங்க. நம்ம வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து சம்பாதிக்கிறது வந்து மெயின் கிடையாது. நம்ம உடம்பும் நல்லபடியா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சம்பாதிச்சோம். இன்னைக்கு உடம்பு மெயின் வந்து எவ்வளவு பேர் பணம் காசு இருந்தா கூட பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சம்பாதிச்சு கொண்ட ஊர்ல பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஜாப்ல தான் அதிகமா இது பண்றாங்க. மெடிக்கல் லைன்ல இது பண்றாங்க. அதனால உங்களுக்கு வந்து மேக்சிமம் நம்ம சேஃப்டி தான் மெயின். சேஃப்டி அடுத்தவங்களோட பக்கத்துல இருக்கிறவங்க, அவங்க நம்மளோட சகோதரர்கள், நம்மளோட சார்ந்து வேலை பார்க்கறவங்களையும் நம்ம பாதுகாக்கணும். அது நம்மளோட ரொம்ப அருமையா சொல்றீங்க. முதல்ல வந்து என்னன்னா நம்மளோட ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். ஆமா இல்லையா? ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்த்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. காசு பணத்தோட விட நம்மளோட ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது காசு வந்து ஒரு நாள் வரும், இன்னொரு நாள் போயிடும். ஆனா நம்மளோட உடல் ஆரோக்கியம் நம்மளோடயே இருக்கும் கடைசி வரைக்கும். ஸோ நம்ம ஆரோக்கியமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதோட நம்ம சார்ந்து நிறைய பேர் இருக்காங்க, நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க, நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. அதனால அவங்களையும் பாத்துக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு நீங்க அருமையா சொல்றீங்க. ரொம்ப நன்றி தமிழ். சரி, அடுத்ததான் நம்ம டாக்டர் ஹமீத் வந்து நம்மளுக்கு ஏஆர்டி டெஸ்ட் கிட், அதாவது COVID-19க்கு வந்து ஒரு டெஸ்ட் கிட் வந்து நம்மளோட அரசாங்கம் வந்து தர இருக்காங்க. அதை பத்தி நமக்கு வந்து சில குறிப்புகளை பத்தி டாக்டர் ஹமீத் சொல்ல இருக்காரு. சரி டாக்டர் ஹமீத் சொல்றீங்களா? கண்டிப்பா. அதாவது ஏஆர்டி என்பது சுயமாக செய்யக்கூடிய ஒரு டெஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, ஆன்டிஜன் ரேபிட் டெஸ்ட்னு ஆங்கிலத்துல. அதாவது இப்போ வந்து வேலை இடத்துல வந்து நம்ம ஊழியர்களுக்கு வந்து இது வந்து கொடுக்க இருக்காங்க. அது ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு. MOM மூலியமாக இதை பண்றது ஆரம்பிச்சாச்சு. ஏற்கனவே கற்றுக் கொடுத்துருக்காங்க நம்ம ஊழியர்களுக்கு. இருந்தாலும் வந்து இந்த தளம் மூலியமாக மீண்டும் வந்து எப்படி அதை செய்வது, ஒழுங்காக செய்வது, எப்படி அதை வந்து நடைமுறையில் செய்வது என்பதை பற்றி பேசியிருக்கேன்.
அதாவது இங்க அந்த ஏஆர்டி டெஸ்ட் கிட்னு பாத்தீங்கன்னா பல வகையான டெஸ்ட் கிட் இருக்கு இல்லையா, பல பிராண்ட்ல வந்து வந்திருக்கு. ஆனா முக்கியமாக வந்து அந்த டெஸ்ட் கிட், எந்த ஒரு டெஸ்ட் கிட் இருந்தாலும் எது முதல்ல நீங்க பார்க்க வேண்டியது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். எப்படி அந்த டெஸ்ட்டை பண்ணோன்னு நீங்க நல்லா படிக்கணும். இது வந்து ஆங்கிலத்துல இருக்கு. நீங்க உங்களுக்கு தெரியாட்டி வேலை இடத்துல உங்களுடைய சக ஊழியர்கள்ட்ட கேட்டுக்கொள்ளலாம், அல்லது சூப்பர்வைசர்ட்ட கேட்டுக்கொள்ளலாம். எப்படி, ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட் கிட்டுக்கும் அதை சார்ந்த வழிமுறை இருக்கு செய்யறதுக்கு. சில முக்கியமான ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து சில நுணுக்கங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதை நீங்க வந்து முறையாக பார்த்துக்கொள்ளணும். முதலாக இருப்பது வந்து அதாவது இந்த ஸ்வாப் செய்யக்கூடிய குச்சி. இதை வச்சுதான் நம்ம வந்து மூக்குல வச்சு அந்த ஸ்வாப் செய்ய குச்சி. இது ரொம்ப முக்கியம். இது கண்டிப்பா எல்லா டெஸ்ட் கிட்லயும் இருக்கும், இருக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ரெண்டாவது வந்து இந்த பஃபர் சொல்யூஷன் சொல்லுவோம். இதுதான் வந்து அந்த அணுக்களை வந்து நீங்க மூக்குல இருந்து ஸ்வாப் செய்யும்போது அந்த அணுக்கள் வந்து இந்த நீர்ல, இந்த பஃபர்ல வந்து சேருது. இந்த நீரை வந்து பிறகு வந்து அந்த டெஸ்ட் கிட்ல நம்ம வந்து அழுத்தி செய்யும் பொழுது டெஸ்ட் வந்து பாசிட்டிவா இல்ல நெகட்டிவான்னு தெரிய வரும். அதை வந்து செய்யறதுக்காக இந்த மாதிரி அந்த உறிஞ்சி ஒண்ணு இருக்கு. அந்த அந்த குச்சியை வந்து அந்த தண்ணீர்ல போட்ட பிறகு இதை வந்து நம்ம இவ்வாறு வந்து நம்ம திணிக்கணும். இதுக்கு பிறகு அந்த நீர் வந்து டெஸ்ட்ல போடுறதுக்கு உதவியா இருக்கும். சரியா? கடைசியாக வந்து அந்த சென்சர் சொல்லுவோம், பயோ சென்சர்னு சொல்லுவோம். இது மூலியமா தான் நம்மளுக்கு வந்து கிருமி தொற்று ஏற்பட்டு இருக்கா இல்லையா என்பது தெரிய வரும். ஸோ முதலாக அதாவது இதை வந்து நீங்க வந்து தனியா நீங்களே செய்யலாம், அல்லது உங்களுக்கு பயமா இருந்ததுன்னா உங்க நண்பரை விட்டு உங்களை செய்ய சொல்லலாம். சொன்ன மாதிரி எத்தனை முறை மூக்குல நீங்க வந்து செய்யணும் சொல்லிட்டு அந்த 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 டெஸ்ட் கிட்டுக்கு அந்த தாள்ல பாத்தீங்கன்னா அது சொல்லுவோம். இந்த டெஸ்ட் கிட்ல வந்து 2 மூக்குக்குள்ளேயும் நம்ம வந்து ஸ்வாப் செய்யணும். ஒரு மூக்குல வந்து 5 தடவை திருப்பணும். இப்போ மறுமூக்குல 5 தடவை திருப்பி நீர்ல வச்சு பிறகு இந்த பீஸை வந்து மாட்டி அந்த டெஸ்ட் கிட்ல. ஸோ நான் இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா காட்ட போகிறேன். ஸோ கண்டிப்பா வந்து உங்க கைகளை வந்து சுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, ஆல்கஹால் ஸ்வாப் செய்து சுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க வேலை செய்யற மறுவருக்கு நீங்க வந்து செய்யறதா இருந்தா கண்டிப்பா அவங்க முகக்கவசம் வந்து அந்த குச்சியை வந்து நுழைக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் கவசத்தை வந்து நீங்க கீழே இறக்கினா போதும். ஏன்னா வந்து இதை செய்யும் பொழுது அவங்க இரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வாயை வந்து நீங்க வந்து அந்த மாஸ்கை வச்சு முகக்கவசத்தை வச்சு ப்ரொடெக்ட் பண்றது முக்கியம் இல்லையா? இல்லாட்டி உங்க மேல வந்து அந்த நீர்த்துளிகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு பக்கத்துல நின்னவாறு அல்லது சிறு சிறு கொஞ்சம் பின்னாடி நின்னவாறு நீங்க வந்து இதை நீங்க செய்யலாம். ஸோ அந்த குச்சியை பார்த்தீங்கன்னா குச்சிக்கு நுனியில வந்து இந்த பஞ்சு இருக்கும். இது மூக்குக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து கொஞ்சம் மேல பாக்குறது நல்லது. ஏன்னா வந்து இது வந்து மூக்குக்கு பின்னாடி போகுது, சரியா? மேல இல்ல. நீங்க மேல போனீங்கன்னா இது வந்து மூளைக்கு போயிடும். ஸோ நீங்க வந்து கரெக்டா பின்னாடி போறோம். பாத்தீங்கன்னா நேரா போகணும். ஸோ நீங்க கொஞ்சம் மேல வந்து பார்த்தவாறு குச்சியை மூக்குக்குள்ள ஒரு 2 சென்டிமீட்டர் அளவு நீங்க வச்சு 5 தடவை திருப்பணும். 1 2 3 4 5. பிறகு மறு மூக்குல போய் திருப்பி அதே மாதிரி 1 2 3 4 5. இப்படி செஞ்சவாறு உடனே அந்த நீர் இருக்கு இல்லையா, அதுல நீங்க வந்து இந்த குச்சியை வச்சு இது ஒரு 4 தடவை இப்படி சுத்தினா அணுக்கள் வந்து இந்த நீர்ல போய் சேர்ந்து கொள்ளுது. அதற்கு பிறகு இதை வந்து பிளாஸ்டிக் உள்ளக்க வச்சிருங்க. இது இருக்கியா, இதை வந்து இப்படி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா பிறகு அந்த டெஸ்ட் கிட் இருக்கியா அதுல வந்து ஒரு விண்டோன்னு சொல்லுவோம். நீங்க டெஸ்ட் கிட்ட பாத்தீங்கன்னா இங்க வந்து அந்த ரிசல்ட் வரக்கூடிய இடம் இந்த பகுதி, இது வந்து அந்த நீரை ஊற்றக்கூடிய இடம். ஸோ இதுல வந்து ஒரு துளியை வந்து நீங்க போட்டுட்டீங்கன்னா 10 நிமிஷம் கழிச்சு இதுல ரிசல்ட்ஸ் வரும், சரியா? இது ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுக்கும் கௌஷிக். ஸோ அதை ஒரு நம்ம 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போமா, எது வந்து நெகட்டிவ் எப்படி அது பாசிட்டிவ் என்று பார்க்குறத? சரி டாக்டர் ஹமீத், பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சொல்ல மறந்துட்டேன், இந்த செஷன் போது உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா நீங்க அந்த கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லுவோம். அந்த வரிசையில வந்து ஒரு கேள்வி இருக்கு டாக்டர் ஹமீத். இப்ப வந்து ஏஆர்டி சொல்றீங்க, ஆன்டிஜன் ரேபிட் டெஸ்டிங். முன்னாடி வந்து பிசிஆர் இருந்துச்சுல, பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் இப்ப வந்து ஏஆர்டி வந்திருக்குன்னு சொல்றீங்களா?
கண்டிப்பா. அதாவது இப்போ வந்து நீங்க வந்து பிசிஆர் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது நேரம் எடுக்கிறது இல்லையா? நம்ம வந்து அத எடுத்து லெபார்ட்டரிக்கு, அதாவது அந்த அ அறிவியல் இடத்துக்கு சென்று போய் அந்த பிசிஆர் டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு அரை நாளாவது எடுக்குது. அந்த ரிசல்ட் வந்து மீண்டும் வந்து வருவதற்கு, அதுக்கப்புறம் அந்த ஊழியர்களுக்கோ, அது யாருக்கு அந்த டெஸ்ட் செய்யப்பட்டிருக்கோ அவங்களுக்கு தெரிவதற்கு கண்டிப்பா ஒரு முழு நாள் எடுக்குது. இந்த இந்த நாள் எடுக்கிறதுல அவங்க வந்து அவங்கள வந்து மத்த மக்களோட தொடர்பு இருக்கும்போது, அவங்களுக்கு உண்மையிலேயே கிருமி தொற்று இருந்தால், பல மக்களுக்கு வந்து அந்த தொற்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, இப்ப இந்த ஏஆர்டி வந்து உடனடியாக வந்து அந்த கிருமியோடைய அணுக்கள் உங்களுடைய, அதாவது ஸ்வாப்ல இருக்கிறா என்று மிக குறுகிய காலத்துல நம்மளுக்கு காட்டுது. 10 நிமிஷம் தான் எடுக்குது. இத செய்யும்பொழுது அவங்கள உடனே நம்ம தனிமைப்படுத்தி, அதற்கு பிறகு பிசிஆர் செஞ்சு கண்டிப்பாக அவங்களுக்கு உறுதியா அந்த தொற்று இருக்கிறா என்று பாக்குவதற்கு உதவியா இருக்கு. அது ஒண்ணு. அதே சமயத்துல வந்து இது வந்து பிசிஆர் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 97% அக்யூரசி கொண்டது இல்லையா? 95 to 97% அக்யூரசி கொண்டது. இது வந்து ஒரு 80 விழுக்காடு அக்யூரசி கொண்டு இருக்கு. ஆனா அந்த தொற்று உள்ள மக்களுக்கு வந்து அதிகமான அதாவது அந்த கிருமியோடைய அணுக்கள் வந்து உடம்புல இருந்ததுன்னா, இதுவும் வந்து ஒரு 90 தாண்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது அந்த அக்யூரசி சொல்றது. சோ இது வந்து உடனடியாக நம்மளுக்கு வந்து ஒரு குறிப்பு கொடுக்குது. இவருக்கு வந்து தொற்று இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குதா, இல்லையா என்பது குறித்து. அதே சமயத்துல வந்து மிக குறுகிய காலத்துல வந்து தொற்று ஏற்பட்ட மக்களை வந்து நம்ம தனிமைப்படுத்தி மற்ற மக்களுக்கு தொற்றாம இருக்குவதற்கு பாதுகாப்பாக இருப்பதற்கு உதவுகிறது. அதுதான் இந்த ஏஆர்டி டெஸ்ட் செய்யறது. இப்போ வந்து அரசாங்கம் வந்து அதை செஞ்சிருக்காங்க. அதே சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா, எத்தனை காலத்துக்கு தான் நம்ம வந்து லாக்டவுன், அதாவது இந்த மாதிரி தனிமைப்படுத்தி இருப்பது, வெளியில போகாம இருக்கக்கூடிய சூழ்நிலை, கடைகளை மூடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ நம்ம மெதுவாக வந்து இந்த மாதிரியான வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது இதை வந்து நம்ம கடந்து வர வேண்டிய நிலைமை வந்ததுன்னா, இந்த ஏஆர்டி ரொம்ப முக்கியமானது. அதாவது நீங்க ஒரு சினிமாக்கு போனாலோ அல்லது ஒரு திருமண விருந்துக்கு போனாலோ இதை செய்யும் பொழுது உங்களுக்கும் அந்த பாதுகாப்பா இருக்குது. அது வரக்கூடிய மக்களுக்கும் ஓகே, வருவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏஆர்டி செஞ்சாச்சு, தொற்று இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்ற ஒரு மன திருப்தி ஏற்படுது. ஸோ அதற்காக தான் வந்து அரசாங்கம் இதை பயன்படுத்துவதற்கான வந்து விதிமுறையை வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும் கௌஷிக் இதுவரை. ஆமா, இதான் நம்மளோட புதிய வாழ்க்கை முறையா இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப வந்து கோவிட் வந்து கூடிய விரைவில் போக போறதா தெரியல. ஆனா இதுதான் நம்மளோட வாழ்க்கை முறையா இருக்க போகுது. அதனால ஏஆர்டி வந்து நமக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10 நிமிஷத்துல ரிசல்ட் தெரியுதுன்னா அது வந்து நமக்கு நிச்சயமா ஒரு ஆறுதல் தரும். சரியா? அதே மாதிரி இப்ப வந்து ஒரு ஆளுக்கு வந்து பாசிட்டிவ் ஆயிருச்சுன்னா அவங்க வந்து என்ன பண்ணணும்னு சொல்றீங்களா டாக்டர் ஹமீத்? கண்டிப்பாக. அதாவது வேலை இடத்துல இதை செஞ்சு உங்களுக்கு பாசிட்டிவா வந்துட்டுனா உடனே உங்க வந்து முதலாளிட்டையும் சூப்பர்வைசர்ட்டையும் சொல்லுங்க. உங்களுக்கு வந்து உங்களை தனிமைப்படுத்தி அந்த பிசிஆர் டெஸ்ட் செஞ்சு உறுதியாகவே உங்களுக்கு வந்து இந்த தொற்று ஏற்பட்டு இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா வந்து சொன்ன மாதிரி சில சமயத்துல இருந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ்னு சொல்லுவோம். அது வந்து ஏஆர்டில வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை வச்சு உங்களுக்கு கண்டிப்பாக 100க்கு 100 விழுக்காடு தொற்று இருக்குன்னு சொல்றதுக்கு முடியாது. அதனால இதை பண்ண பிறகு பிசிஆர் பண்றது முக்கியம். நெகட்டிவா இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண தேவையில்ல, நல்லது. உங்களுக்கு தொற்று இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து குறைவாக தான் இருக்குன்ற அர்த்தம். ஆனா பாசிட்டிவா, அதாவது 2 கோடுகள் தெரிஞ்சதுன்னா, பிறகு நான் காட்டுவேன் எது நெகட்டிவ் எது பாசிட்டிவ்னு. ஸோ 2 கோடுகள் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தொற்று இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அதனால் வந்து நீங்க உங்களுக்கு பிசிஆர் செய்யணும். உடனடியாக நீங்க வந்து நீங்க தனிமைப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க அறையில வந்து உங்களோட நண்பர்கள் இருந்தாங்கன்னா உடனடியாக நீங்க தனிமைப்படுத்திக் கொண்டு கவசத்தை கண்டிப்பா அணிஞ்சு கொண்டு உங்களுடைய முதலாளிட்ட தெரியப்படுத்தி பிசிஆர் டெஸ்ட்க்கு ஸ்வாப் செய்வதற்கான முயற்சியில நீங்க ஈடுபட வேண்டும். ரொம்ப நன்றி டாக்டர் ஹமீத். ஒரு கேள்வி இருக்கு, இந்த ஏஆர்டி வந்து வலிக்குமா? ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா நார்மலான வந்து ஸ்வாப் டெஸ்ட் வந்து அது பின்னாடி வரைக்கும், அதாவது தொண்டை பின்னாடி வரைக்கும் நம்ம செஞ்சு அதை கலத்தணும். இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஏஆர்டில வந்து நாஸ்ட்ரில்ஸ் மட்டும் தான், அந்த மூக்கு இருக்கே, அந்த மூக்குல வந்து 2 சிஎம் மட்டும் தான் நீங்க போகணும். ஸோ வலின்னு சொல்ல முடியாது. சில அதாவது கொஞ்சம் அது டிஸ்கம்ஃபர்ட் சொன்னோம் இல்லையா, சிறிது வந்து அந்த ரசனை இருக்கத்தான் செய்யும் குச்சி மூக்குல போகும்போது. ஆனா ஸ்வாப் டெஸ்ட் பண்ற மாதிரி பின்னாடி வரைக்கும் போறதுக்கான
வாய்ப்பு கிடையாது. அது வந்து 2 cm தான் நம்ம போகணும். ஸோ நீங்களே பண்ணிக்கலாம். நீங்க பாத்தீங்க, நானும் வந்து சுலபமா சுயமாகவே நானே பண்ணிட்டேன். ஸோ வலி ஒண்ணு கிடையாது. ஸோ டோன்ட் ஹேவ் டு வரி, இட்ஸ் நாட் வெரி பெயின்ஃபுல் லைக் த ஆக்சுவல் PCR swab that we have to do, where we have to go to the nasopharynx, which is at the back of the throat. We go all the way back for that, which is a good 4 to 5 centimeters. This one, most of the ART kits I recommend only 2 centimeters in both the nostrils, and so it's really not really painful, just a little bit of discomfort, and you saw me doing it myself. It wasn't painful at all. And I think there's another question coming in: is frequent ART swabbing harmful to me? If you do it properly, just putting it into your nostril 2 centimeters and not causing much damage to your nose, it shouldn't be harmful really. Yeah. ஸோ அதுக்கான வந்து, அதாவது நீங்க தினமும் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா, அதாவது அடிக்கடி இதை செய்யும்போது, அதாவது உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நீல எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது. சுலபமாக செய்யக்கூடிய ஒரு டெஸ்ட் தான். இதை கொண்டு உங்களுக்கு நீண்ட கால பக்க விளைவுகள் எதுவும் வருவதற்கான வாய்ப்பு வந்து குறைவாகவே இருக்கின்றது. சரி, ஏஆர்டி பத்தி ஒரு கடைசி கேள்வி இருக்கு. இத ஆன்சர் பண்ணிட்டு நம்ம வந்து நம்மளோட ஒர்க் பிளேஸ் சேஃப்டி செமினாருக்கு போயிருவோம். கண்டிப்பா. இந்த கேள்வி என்னன்னா, ஏஆர்டி டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு வந்து உடல் நலமா இல்லைன்னா, அதாவது காய்ச்சலோ இல்ல தும்மலோ இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, இப்படி இருக்கும்போது அந்த டெஸ்ட் பண்ணலாமா பண்ண முடியாதான்னு? ஓகே, உங்களுக்கு அந்த ஏஆர்டி செய்யக்கூடிய நாள்லயோ அல்லது உங்களுக்கு வந்து உடல் நலம் குன்றி இருந்ததா, அதாவது இந்த மாதிரியான ஏஆர்ஐன்னு சொல்லுவோம்ல, அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ், அதாவது தொண்டை வலி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீ மருத்துவரை போய் பார்க்கணும். உங்க சுயமாகவே ஏஆர்டியை செய்யலாம். ஆனா இதை விட எது முக்கியம்னா, நீங்க மருத்துவரை பார்த்து ஒரு பிசிஆர் ஸ்வாப் செய்வது அதை விட இன்னும் முக்கியம். நீங்க ஏஆர்டியை செய்யலாம். அதாவது நீங்க வந்து மருத்துவர் போறதுக்கு வந்து கொஞ்சம் இடைவெளி இருந்ததுன்னா, அதாவது முதல் ஒரு 2 மணி நேரம் காத்துருங்க, டிரான்ஸ்போர்ட் வருது சொன்னீங்கன்னா, நீங்க ஏஆர்டியை பண்ணலாம். நீங்க இருக்கக்கூடிய இடத்துலயே, வேலை செய்யற இடத்துல நீங்க பண்ணலாம். ஆனா அதை விட முக்கியம் வந்து மருத்துவரை பார்த்து பிசிஆர் ஸ்வாப் டெஸ்ட் செஞ்சு அதற்கு அந்த முடிவுக்காக காத்திருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க ஏஆர்டி வந்து செஞ்ச பிறகு உங்களுக்கு நெகட்டிவா இருந்ததுன்னா, நெகட்டிவா இருந்தால் கூட நீங்க மருத்துவரை போய் பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே அந்த அறிகுறிகள் இருக்கு இல்லையா? ஸோ கண்டிப்பாக இந்த மருத்துவரை பார்த்து பிசிஆர் செய்வது இன்னும் முக்கியம். நீங்க ஏஆர்டியை செய்யலாம். ஆனா ஏஆர்டியை முடிஞ்ச பிறகு ஏஆர்டியோட ரிசல்ட் பாசிட்டிவா இருந்தா கூட இல்ல நெகட்டிவா இருந்தா கூட கண்டிப்பா அதுக்கு பிறகு நீங்க பிசிஆர் செய்வது இன்னும் முக்கியம். ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர் ஹமீத். நம்ம ஏஆர்டி பத்தி பேசிட்டோம். இப்போ வந்து நம்மளோட கௌஷிக், அதுக்கு அடுத்த அங்கத்துக்கு போறோம்னா நான் ரிசல்ட்ஸ் காட்டினா அதோட ஏஆர்டியோட சாப்டரை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா என்னோட ரிசல்ட் வந்து நெகட்டிவா வந்திருக்கு. கண்ட்ரோல் லைன், இந்த சி லைன்ல மட்டும் ஒரு கோடு இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து தொற்று இல்லைன்னு அர்த்தம். இந்த சிக்கு பக்கத்துல டீன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ உங்களுக்கு 2 கோடுகள், சிலையும் ஒரு கோடு, டீலையும் ஒரு கோடு, 2 கோடுகள் வந்ததுன்னா உங்களுக்கு தொற்று இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று அர்த்தம். அது ஒரு பாசிட்டிவ் டெஸ்ட்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு வந்து டீல மட்டும் உங்களுக்கு ஒரு கோடு இருந்ததுன்னா அது வந்து செல்லாது, இன்வேலிட் டெஸ்ட்னு சொல்லுவோம். அது செல்லாது. 2 கோடுகள் இருந்து அந்த டீ கோடுல ரொம்ப மெல்லிசான கோடு இருந்தா கூட நீங்க பாசிட்டிவ்னு தான் அர்த்தம். சரியா? அது ரொம்ப வந்து ரொம்ப டார்க்கா இருந்தாலும் இல்ல ரொம்ப லைட்டான கலர் இருந்தாலும் 2 கோடு இருந்தா அது பாசிட்டிவ் தான் அர்த்தம். ஸோ சில ஒரு கோடு, டீல ஒரு கோடு, 2 கோடுகள் இருந்தா பாசிட்டிவ்னு அர்த்தம். சில மட்டும் ஒரு கோடு இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ்னு அர்த்தம். சரியா கௌஷிக்? ஓகே. Sorry doctor, for the benefit of those who are non-Tamil speakers, yes, translate பண்ணிடுறேன். No problem. Yes. So if you have just one line, as you can see on the screen now, on C, that means it's a negative test result. But if you have 2 lines, so if you have one line on C and one line on T, that means it's a positive. And in the case that you have just a little bit of line on T, it will still be considered as positive, and you need to be self-isolate yourself and get yourself tested or go to the doctor as soon as possible. So as long as you have a little bit more than one line, please get yourself checked out. Okay? ரொம்ப நன்றி டாக்டர் ஹமீத். நம்ம வந்து அடுத்த செஷனுக்கு போயிருவோம். No problem. So now we'll be moving on to the workplace safety and health component of today. So our guest speakers Ernie and Ben have been waiting patiently for us. So today we have 3 different situations that we're going to be discussing. இன்னைக்கு வந்து நம்ம 3 சூழ்நிலைகளை பத்தி பேச போறோம். வேலை இடத்துல வந்து எப்படி நம்ம ஆரோக்கியமாகவும்
பாதுகாப்பாகவும் இருக்கிறத பத்தி 3 சூழ்நிலைகள் தயாரிச்சிருக்கோம். அதை பத்தி இப்ப பேச போறோம். இப்ப முதல் சூழ்நிலைக்கு போயிருவோம் குயிக்கா. ஸோ கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போடலாம். இந்த படத்துல வந்து நீங்க வந்து என்ன தப்பா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? So what is wrong in this picture? You can put your answer in the comments. And இன்னைக்கு வந்து பரிசுகள் இருக்கு. ஸோ முதல்ல பதில் சொல்றவங்களுக்கு இன்னைக்கு நம்ம செஷன் முடிவில் வந்து சில பரிசுகள் தர இருக்கோம். அதனால நீங்க வந்து குயிக்கா கமெண்ட்ஸ்ல வந்து உங்களோட பதில போட்டுருங்க. So we have some prizes to give out today, and the first person to comment the answer will be getting the prize at the end of the session. So the fastest fingers will be getting rewarded. So, any response? Are we having the slides put up soon, Kaushik? Can't you see the slides? No. We can't see the slides shared. I've shared the screen actually. Can you see now? இல்ல கௌஷிக், இன்னும் தெரியல. தெரியலையா? அதுக்கு முன்னாடி maybe Ernie shall we ask Ernie to demonstrate some of the exercises while we try to pull out the slides? Yep, sure. Okay, so I'll demonstrate the exercises. Yes, Yep. Ernie, please. Okay, So Ernie இப்போ வந்து உடற்பயிற்சியை வந்து காட்ட இருக்காரு. எப்படி வந்து நம்ம வந்து நீங்க இருக்கிற விடுதியிலேயே வந்து எப்படி உடற்பயிற்சி செய்யலாம்னு. So Ernie is going to show us some exercises that you can do at the comfort of your own dormitory or wherever you're staying. Ernie, please take it away. Thank you very much. Okay, hi everybody. I'm just going to show you 3 basic exercises. Okay, when you get injured. Okay, medical science tells us that even with an injury, you should be moving. Okay, so it's very important to move. So the first one is just lying on your back, right? So you just lie on your back. I'm just going to face the camera so that I can see what I'm doing, right? Put your hands on the side. Okay. Give yourself a little bit of gap at the back here. The legs bend at 90 degrees, okay? Just gentle movement, okay? So when the back is painful, okay, I don't want you to move so fast. Okay, slow it down. Take small little movements to start with. Okay, do about 10 on each side, warm up. Okay. Once the back gets loosened, you can go a bit further. Okay, bigger movement. Okay. So once you finish 10 on each side, okay, you can drop one leg down, and then you can cross the leg. Okay. Do a gentle stretch again. I don't want you to pull so hard until you're all the way again. Yeah, I just want you to just gently move your leg across the body. Okay, do it 10 times. Okay, on each side. Okay, change sides. And we'll take. Keep your shoulders on the floor. Okay. So that you give your back a good stretch here. Just gently stretch this way. Okay, 10 times. And once you finish, okay, pull your legs together. Come up this way and just do gentle circles. Okay, gentle. One way, clockwise, 10 times. And then the other way, 10 times. Okay, so this is for a normal back stretch exercise, all right, for your back. Okay. The other thing I want to also highlight to you guys, okay, is that if it's really painful, all right, another position that you can come into is just on your fours this way, all right.
the movement has to be concentrated here, this way, this area here. Okay? So gently pushing the bottom up towards the ceiling, curling up, bring it back down. Okay? Curl it up. At the same time, do it 10 times. Right? So I hope you guys will have some idea about what kind of exercise you can do when you're injured. Thank you. All right, awesome. Thanks a lot, Ernie, for showing us the exercises. So we are having some technical difficulties. We are not able to show the slides. So instead of showing you the slides, I'll just do the movements, and you can write down in the chat what you see is wrong in what I'm doing. Okay? So நான் இப்போ வந்து நேரடியாக உங்களுக்கு காட்டுறேன், சில ஆக்ஷன்ஸ் காட்டுறேன். நீங்கள் வந்து நான் என்னத்தை தப்பாக செய்கிறேன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே? ஸோ முதல்ல தெரியுதா? தெரியுது கௌஷிக், தெரியுது. So அதான் முதல் சூழ்நிலை. That was the first scenario. So you can comment what do you think I was doing wrongly in that situation. Okay. So hi Kaushik, this is Ben. While they are actually typing the answer for the action that you have done, maybe I can give some framework of what we are trying to do for the workplace safety and health aspect. Yeah. So maybe I just give everyone a brief framework of as well as a brief overview of the industry in the construction or in the shipyard, or if not in the most of the industry that's handling manual work. So we are definitely facing a labor shortage. So which causes one huge problem, which is rushing of work done, as well as definitely shortage to share the load that's initially done. So I think workplace safety and health is one of the aspects that everyone needs to do. So what Kaushik have just shown you is on manual handling. So he actually bent over and grabbed a parcel of. So I believe that is there anyone that's in with the answer of what Kaushik is doing? Kaushik, can I review the answer or? Yeah, I think you can go ahead to reveal the answer. Yeah. Okay. So what Kaushik is doing is quite a common behavior that you can see within the workforce or the foreign talent that he's doing. So he bent over without squatting, which causes a pain point at the back that he has. So generally, that will actually at the start it might not have a pain, but subsequently that it might actually create a ligament injury, or if not some back injury, which very common within the industry. So what we are trying to share is that instead of bending the back, he should actually squat down and make use of high muscle legs to push him up to lift the muscle, okay, to lift the weight that he has. So secondly, as we know, it is always very easy to just bend up, but
it will take a bit tougher for you to squat down because there is more action to be done. There's actually 4 steps. It's just that I can't show you what 4 steps is. So I will just verbally share with you. First step, always have a firm grip your muscle or your weight. So what is the ideal weight, or rather, what is the weight that you shouldn't exceed while you are doing the so the ideal weight not to exceed is 20 kg, but it varies depending on different structure or different, like for a lady definitely it's heavy for them. So but it really depends on your body structure. Okay, so ideally not to exceed 20 kg. Number 2, once you have the firm hold of the muscle, you should lift up and let the load to be as close as your body. So try not to leave it too far, as close as your body, so that the center of gravity could be nearer to your thigh. Number 3, lift up, making use of your thigh muscle, your leg muscle, okay, instead of your back, your waist muscle. Yep. So I think Kaushik is sharing with you. So number 4, of course, what you need to do is that once you have a firm grip, lift it up, and you can, when you are lifting up your parcel, make sure that you have a clear direction of the pathway that you're going, because there might be potential, or if not, blind spot you can't see, which contribute to. Thanks, Kaushik, for sharing. So that is all that we're trying to show. Okay, so we can move to the next. No worries. We've had to improvise a bit since we can't share the screen. Ernie, do you mind showing us a correct demonstration of how you should be lifting a load? Okay, I have a box here, so just wait. Okay, I'll just bring my box. Okay, so this box is here, right? So when you approach the box, right, make sure you are close, right? At least I would say half a feet in. The key thing is your shoulder, your knees, and your hip. Okay. When you carry, you got to use your thighs, right? Use your thighs. You got to bend down, right? Your shoulder has to come forward, align with your knee. Make sure you're close to the. Get a good grip. You can see my back is straight, right? Just now, Kaushik was doing it this way. This is wrong. Okay. This way down. Okay. Use your thighs and your buttock. Keep your back straight. And then you do a lift. Right? You come down. You're not bending over this way. You're keeping your back straight. And you bring it down. Okay, so when you use your thigh, use your buttock, keep your back straight. That's the correct way to lift the box. Awesome. Thanks a lot, Ernie. So Ernie வந்து என்ன சொன்னாருன்னா, நம்ம வந்து ஏதாச்சும் ஹெவியா தூக்கணும்னா நம்ம வந்து ரொம்ப முக்கியமா நம்ம வந்து கீழே போய் நம்ம முதுகுலேருந்து வளையாம நம்ம காலையும் நம்ம வளைச்சு நம்ம அந்த வெயிட்டை தூக்கணும்னு சொல்றாரு. அதான் அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண பார்த்தாரு. சரி, நம்ம வந்து அடுத்த சினாரியோக்கு போயிருவோம். அடுத்த சினாரியோ வந்து இப்ப இந்த படத்துல நீங்க என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க? So what do you think is wrong in this picture? Okay, so this is clearly a warning for something. Right. Okay, Ben, you want to run us through? Yep, I will quickly. Thanks, Kaushik, and as well as thanks, Ernie, for demonstrating the manual lifting. Yeah. Okay, so for the second photos that Kaushik did share with you guys, it's generally a warning sign of falling object. Okay, so you might see only hammer there, but it's a general warning sign for falling object. So in the industry or where you work, the surrounding, that there is definitely a falling object hazard
coming up. So and to be frank, okay, based on statistics that gathered by short member, falling object as well as falling from height, the top 3 hazard that was being identified for the past 5 to 10 years. Okay, so they have gathered some statistics on fatality as well as major injury. Falling object is one thing that you need to keep a lookout for. Maybe over to you, Tamil. Do you want to share something? ஓகே சார். இது வந்து நம்ம தலைக்கவசங்கிறது வந்து நம்ம இப்போ கேமரு பாக்கி மேலேருந்து விழும் பொருட்களை மட்டும் பாதுகாப்பலாம். நம்ம இப்போ ஒரு ஸ்கப் ஹோல்டிங் நம்ம ஒரு நடக்கிறோம், நம்ம இது தடுப்புலேருந்து நம்ம தலையை பாதுகாப்பு இடிச்சிக்காம பாதுகாத்துக்கிறது. இது மாதிரிக்கே சின்ன சின்ன நம்ம இதுலேருந்து அதாவது பெரிய திங்ஸ் இருந்து மேலேருந்து தான் நம்ம ஹெல்மெட்டு போட்டிருந்தாலும் நமக்கு இதாகும். ஆனால் அதே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன இது நம்ம இப்போ நடந்து போகிறோம், யதார்த்தமாக நடந்து போகிறோம், எதுக்கு ஸ்கப் ஹோல்டிங் இல்லை ரீபா எது இருக்குன்னா நம்ம தலையில அடிபடாம பாதுகாக்குது நம்மள. இதுதான் அதோட இது. தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ் Tamil. சரி டாக்டர் ஹமீத், நீங்க சொல்றீங்களா இந்த மாதிரி தலையில ஏதாச்சும் அடிபட்டுருச்சுன்னா முதல்ல என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் செய்யணும்னு குயிக்கா சொல்றீங்க? கண்டிப்பா. அதாவது இது சீரியஸான ஒரு ஒரு பிரச்சனை. அதாவது கவசம், அதாவது தலைக்கவசம் அணியிறது ரொம்ப முக்கியம். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா வந்து எந்த சமயமும் வந்து மேலிருந்து பொருட்கள் வந்து கீழே விழுவதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து தலையில வந்து அடிபட்டதுன்னா முதலாக வந்து வெளிக்காயங்கள் இருக்கிறத முதல் பார்க்கணும். சில தலையில வந்து அதாவது அந்த ரத்தம் அதிகமா வந்து அந்த தோல்ல வந்து போதுறனால வந்து தோல் கிளியல், அதாவது அந்த மாதிரியான ஓப்பன் வூன்ஸ், அதாவது காயங்கள் ஏற்பட்டால் நிறைய வந்து ரத்தம் கசிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு துணியோ அல்லது ஒரு பேண்டேஜ் எடுத்து அந்த இடத்துல வந்து அழுத்தி ரத்தம் வருவதை முதல் நம்ம வந்து நிறுத்த பார்க்கணும். ரெண்டாவதாக வந்து தலைக்கோ கழுத்துக்கோ வந்து சார்ந்துதான் இருக்கு. கழுத்து வந்து தலையை தான் சார்ந்திருக்கு. ஸோ ரொம்ப சமயத்துல வந்து தலைக்கு வந்து அடி ஏற்படும் போது கழுத்துக்கும் வந்து வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க வந்து இந்த கழுத்துல பாத்தீங்கன்னா நிறைய நரம்புகள் இருக்குது. அதாவது உங்களுக்கு உடனடியாக வந்து கழுத்து வலி ஏற்பட்டால் வந்து நகராதீங்க. படுத்தவாறே வந்து உங்களுக்கு வந்து கழுத்துல வந்து வலி இருக்குது என்று உங்களுக்கு வந்து உங்களை சூழ்ந்து இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிருங்க. நீங்க நகராம இருக்கும்போது ஆம்புலன்ஸ் வந்த பிறகு அவங்க வந்து சரிப்படியாக உங்களை வந்து ஸ்ட்ரெச்சர்ல தூக்கி வைப்பாங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த நரம்பு வந்து பாதிக்காம இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல வந்து உங்களுக்கு வந்து லேசா தான் அடிபட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு நீங்க வேலையிலே இருந்துட்டீங்கன்னா அது கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது. ஏன்னா வந்து சில சமயத்துல வந்து தலை அடிப்பட்ட பிறகு அந்த இரத்த கசிவு ஏற்படுவதற்கு ஒரு 6 மணி நேரம் எடுக்கும். அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து தலை சுத்தல், வாந்தி இந்த மாதிரியான வந்து அறிகுறிகள் ஏற்படலாம். அல்லது மறதி இந்த மாதிரியான அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனடியாக வந்து மருத்துவரை பார்ப்பது, மருத்துவமனைக்கு ஏஎன்இக்கு செல்வது மிக முக்கியம். ஸோ இப்போ இந்த மாதிரியான வேலை இடத்துல வந்து தலையடி ஏற்படும் போது கண்டிப்பாக அது ரொம்ப கனமான பொருள்கள் தான் வந்து விழும் இல்லையா மேல இருந்து. ஸோ உடனடியாக வந்து சிகிச்சை அதாவது இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் செய்த பிறகு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு ஏஎன்இ போறது நல்லது. ஆனா வந்து அந்த இடத்துல வந்து முதலாக சொன்ன மாதிரி இரத்த கசிவு ஏற்படாம இருக்கிறதுக்கு அழுத்துவது நல்லது. இரண்டாவதாக வந்து கழுத்துல வலி இருந்ததுன்னா எழுந்து உட்காராம அப்படி படுத்தவாறே இருப்பதுதான் வந்து முக்கியம். மேற்கொண்டு வந்து நீங்க வந்து ஆம்புலன்ஸை கூப்பிட்டு ஏஎன்இக்கு போய் எக்ஸ்ரே செய்து பார்ப்பது மிகவும் நல்லது. ரொம்ப நன்றி டாக்டர் ஹமீத். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்டா என்ன பண்ணணும்னு ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. இப்போ வந்து 3வது சினாரியோக்கு போயிருவோம். 3வது சினாரியோ இங்க படத்துல காட்டுறேன். இதான் சினாரியோ. இந்த படத்துல வந்து நீங்க என்ன தப்பா இருக்குன்னு Kaushik, can I check if I managed to share the screen? Sorry? I managed to share the screen for the photos. We're not able to see your screen either. Okay, no worries. All right. Yeah, but thanks for sharing. Yep. So what do you think is wrong in this picture? நான் சொல்லலாமா? சொல்லுங்க தமிழ். இந்த படத்துல என்ன தப்பா இருக்கு?
நம்ம லேடர் என்னைக்குமே லேடர்ல வந்து ஆப்போசிட் சைடில் நம்ம திரும்பி வேலை பார்க்கக்கூடாது. நம்ம லேடர் எந்த பொசிஷனில் நம்ம வச்சிருக்கோமோ அதே பொசிஷனில் தான் நம்ம வேலை பார்க்கணும். இப்போ நீங்கள் இந்த படத்தில் வந்து ஆப்போசிட் சைடில் வேலை பார்க்குறாங்க. அதேமாரி பண்ணால் நம்மளோட வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. நம்மளை வேலை பார்க்கும்போது திடீர்னு ஒரு இதுன்னா நம்மளை பேலன்ஸ் பண்ண முடியாது. நம்ம உடம்பை பேலன்ஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம எந்த சைடில் நம்ம லேடரை வச்சு நம்ம சோத்து பக்கம் எந்த சைடில் இது பண்ணுறோமோ அந்த பக்கம் தான் நம்ம லேடர் பக்கம் தான் நம்ம முகப்பாவனையும் இருக்கணும். நம்ம அந்த பக்கம் தான் நம்ம பார்த்து வேலை பார்க்கணும். அது ஃபர்ஸ்ட்டு. அடுத்தது அந்த நம்ம ஒரு உயரமான இடத்துல ஒருத்தர் வேலை பார்க்கும்போது லேடர்ல ஏறி வேலை பார்க்கும்போது கீழே இன்னொருத்தர் வந்து நம்ம பாதுகாப்பாக நம்ம லேடரை வந்து அவங்க பிடிச்சிருக்கணும். அதில் வந்து அவங்க பிடிச்சிடல, யாருமே இல்லை, அவர் மட்டும்தான் அந்த இதில் வேலை பார்க்குறாப்புல. அது ஒரு இது. ரெண்டு இது. மூணாவது, அந்த லேடர் மேலே திங்ஸ் இருக்கு. அது வந்து சடனாக கீழே விழ வாய்ப்பு இருக்கு. கீழே யாரும் நடந்து போறாங்களோ இல்லை கீழே யாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க மேலே விழுந்து அடிபட வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த 3 தவறுகள் அதில் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்போதுமே லேடர் இருக்கிற பொசிஷன்ல தான் நம்ம வேலை பார்க்கணும். ஆப்போசிட்ல திரும்பி நம்ம வேலை பார்க்கக்கூடாது. அது ஒன்று. அடுத்தது, கீழே அந்த லேடரை யாருமே பிடிச்சில்ல, அவர் மட்டும்தான் அந்த லேடர்ல அவர் மட்டும்தான் வேலை பார்க்குறாரு. அப்படி நம்ம வேலை பார்க்கக்கூடாது. நம்ம ஒரு உயரமான இடத்துல வேலை பார்க்கும்போது இன்னொருத்தர் நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும். யாரும் வர்றாங்களா போகிறாங்களான்னு பார்த்துக்கிறோன்னா அடுத்து நம்மளை பிடிச்சிக்கணும். ஃபர்ஸ்ட் அது வந்து ஆப்போசிட் சைடில் இருக்காங்க. ஆப்போசிட் லேடருக்கு ஆப்போசிட் சைடில் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது ஒன்று. அடுத்தது, இந்த காமிக்கிற மாதிரி யாருமே அந்த லேடரை யாருமே பிடிக்காது. இன்னொன்று. மூணாவது, அந்த மேலே பார்த்தீங்கன்னா திங்ஸ் இருக்கு. திங்ஸ் மேலே இருக்கக்கூடாது. அந்த லேடர் மேலே திங்ஸ் இருக்கு. திங்ஸ் வந்து தவறி கீழே விழ வாய்ப்பு இருக்கு. அடுத்தவங்க மேலே அடிபட வாய்ப்பு இருக்கு. சரியா சொல்லிட்டீங்க தமிழ். உங்களுக்கு தான் பரிசு தரணும் போல இருக்கு. சரி, இந்த மாதிரி லேடர் தப்பா யூஸ் பண்றதுனால என்ன மாதிரி விளைவுகள் வந்து ஏற்படலாம் தமிழ் சொல்லுங்களேன். அவங்க விழுந்து அடிபடலாம். அவங்க வேலை பார்க்கும்போது ஏதோ ஒரு இப்போ அவங்க வந்து அதை பெயிண்ட் அடிக்கிறாங்க, அவங்களால அது வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. அவங்க பெயிண்ட் அடிக்கும் போது விழுந்துட்டாங்கன்னா அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு இடுப்பு முறிவு ஏற்படலாம், இல்லை அது எலும்பு முறிவு ஏற்படலாம், கீழே விழுந்து எலும்பு முறிவு ஏற்படலாம். அதே மாதிரிக்கு அவங்களுக்கு அடிபடலாம். அவங்களுக்கு அடிபடலாம பக்கத்துல யாரும், இப்போ அவங்க ஒரு பக்கத்துல யாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், இல்லை அந்த நடந்து போகலாம். அப்போ விழும்போது ஒரு திங்ஸ் விழும்போது அவங்க பக்கத்துல உள்ளவங்களுக்கு அடிபட வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்கள மட்டும் இல்லாம அது அடுத்தவங்களையும் பாதிக்குது. ஆமா, சரியா சொல்லிட்டீங்க. நீங்க திருப்பி இப்படி இருக்கிறதுனால அவங்க வந்து கீழே விழுந்துட்டு காலை உடைச்சுக்கலாம், இல்ல கையை உடைச்சுக்கலாம். ஆமா. ஸோ அவர் சொன்ன மாதிரி சுத்தி இருக்கிறவங்களும் அவரோட அந்த பொருள் மேல இருக்கிறதுனால அது கீழே விழுந்துச்சுன்னா அவங்களும் அடிபடலாம். ஸோ இப்படி இருக்கிறது வந்து நிச்சயமா பாதுகாப்பா இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, தமிழ் சொன்ன மாதிரி ஏணியில நிற்கும் போது இன்னொருத்தரோட சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஏணியை பயன்படுத்தணும். அதே சமயம் ஏணி பயன்படுத்தும் போது அது வந்து சரியான டைரக்ஷன்ல இருக்கான்னு பார்த்துட்டு பயன்படுத்தணும். நம்ம ஏணியோட மறுபக்கத்துல நின்னோம்னா நம்ம பேலன்ஸ் லூஸ் பண்ணிட்டு கீழே விழுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. மூணாவதா, ஏணியில வந்து மற்ற பொருட்கள் இல்லாம இருக்கிறது பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது கீழே விழுந்துச்சுன்னா அது வந்து மற்றவங்கள பாதிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லா சொல்லிட்டீங்க தமிழ். Okay, so just now we were covering the last scenario. Ben, do you have anything to add? Maybe one statement. Ladder is widely used in the industry, be it indoor or externally. So extra precaution must be done, especially using use of ladder. And if possible, try not to stand on the ladder for more than 15 minutes, or try to refrain from standing too long. Come down, because generally two things will happen. Number one is that whenever you are on the ladder, there will be an awkward work positioning. So that will actually injure the muscle or not strain your muscles. So number two, once you are up the ladder for working, somehow if it is going too long, you tend to forget. So there is a tendency of forgetting that you are still working at height, which causes a fall to. So yeah, these are things to take note of. Thanks, Kaushik. Thanks a lot, Ben.
Ernie, we have a question for you from the comments. Can you quickly answer this for us? So, how do we treat muscle cramps and shoulder, back, and neck aches? That's a lot. Okay. Yeah. Okay, I'll just demonstrate some general exercise. Okay, so with the shoulder, all right. Whenever if you have something fall on you, or you're working and you strain it, okay. The shoulder is a very sensitive part of the body, right? So once you strain it or you have something fall on you, okay, the second part of the shoulder, this upper half here, is very sore, right? So this part here, you really want to avoid too much of this movement up here, at least for the first 3 to 7 days, right? So the first quadrant, okay, this area here, is what you should be concentrating on when you first injure yourself, right? So 2 things. Okay, first, the shoulder has this shoulder blade joint, right? So we need to be moving it as much as we can, right? There's no harm in moving the shoulder joint because it's fully supported, right? Your hands are not carrying any heavy load, right? So you can just place your hands on your thighs and move your shoulder joint. This is important because the neck muscle is also connected, okay, to the shoulder. So if you don't move your shoulder joint, and if you don't move your neck, you're going to have a stiff neck and stiff shoulder. Okay, so that's the first thing. You got to move your shoulder forwards, backwards, and stretch your neck. Okay, to the side, there, up, down, and sideways there, and there. Okay, so that's the first thing for the shoulder. All right. For the forearm, okay, if you have an injury in your elbow, okay, or wrist, right, it's all connected. Shoulder, elbow, wrist. Okay, A, B, C. So you still have to move it, starting with here. Okay, and with your elbow joint, okay, your elbow joint has a few movements, right? So the first movement is in and out. Okay, so you need to maintain a little bit of this movement, gentle. Okay, again, you're not carrying anything too heavy to force it, but you just need to move it gently up and down. Okay, so that's the first movement of the elbow joint. Second movement of the elbow joint, okay, is this part here, okay, where you're going to turn. So you can do it simply by placing your hands on your thigh and just moving it like frying an egg. Close, open, close, open. All right, so this is important. And then if you have a wrist injury, again, the hand's a bit sore, this will affect the forearm, okay, this side and this side. Okay, so very gentle movements this way and that way, and also stretching the wrist joint, okay, doing this. Okay, so just pushing back, pushing down. Okay, and that completes the exercises for your neck, for your shoulder, okay, for your elbow, forearm, and wrist. Any other questions? Thanks a lot, Ernie. Ernie வந்து என்ன சொல்றாருன்னா, நமக்கு வந்து வலி ஏற்பட்டுச்சுன்னா, கிராம்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா, ஸ்ட்ரெச்சிங் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு. அதுக்கு வந்து கையில வந்து நமக்கு சில ஸ்ட்ரெச்சிங் வந்து அவர் சொல்லி தந்திருக்காரு. ரொம்ப thanks a lot, Ernie. Okay, let's move on to the next question. Movement improves the circulation, right? So that's also very important. Okay, we just have time for one last question. So I think there's one question about heat injuries. நம்ம வந்து சிங்கப்பூர் வந்து எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப சூடான இடம். இங்க வந்து 365 நாளும் வெயில் வந்து கொளுத்தி எடுத்துரும். அதனால ஹீட் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி வந்திருக்கு. இவர் வந்து எல்லா நாளும் சூரியன் கீழே வேலை செய்யறதுனால அவருக்கு வந்து தலைவலியும் காய்ச்சலும் ஏற்படுதான். இதுக்கு வந்து என்ன காரணமா இருக்கும் டாக்டர் ஹமீத், சொல்றீங்களா? கண்டிப்பா. அதாவது நீர் வந்து நம்ம அருந்தாம இருந்தோம்னா, அதாவது குறைஞ்ச நீர் அருந்திருந்தோம்னா கண்டிப்பா இந்த மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்படுவது வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு நாளைக்கு வந்து சராசரி மனிதரே வந்து ஒரு 8 கூளை தண்ணீர் அருந்த வேண்டும். நம்ம ஊழிய மக்கள் வந்து கடுமையாக உழைப்பதால, அதாவது சூட்டுக்கு கீழே உழைப்பதனால அவங்களுக்கு அதுக்கு மேலே அவங்க வந்து நீர் அருந்த வேண்டும். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து வலியுறுத்தணும். கட்டாயம் அது 10க்கு மேல 10 கோலைக்கு மேல வந்து அவங்க வந்து நீர் அருந்தணும். இப்போ அதுக்கு அவங்களை வந்து இந்த மாதிரியான தலைவலியோ இல்லை தொண்டை
தொண்டை வந்து ரொம்ப காய்ஞ்சி போன அந்த மாதிரியான ஒரு ரசனை ஏற்பட்டதுன்னா வந்து இன்னும் அதிகமாக வந்து நீர் அருந்தணும். அவங்க வந்து சிறுநீர் கழிக்கும் போது சிறுநீர் வந்து அந்த ரொம்ப மஞ்சளா இருந்துச்சுன்னா தண்ணீர் வந்து பற்றாக்குறையா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை இன்னும் அதிகமா அவங்க வந்து நீர் அருந்தணும். அதான் வந்து அந்த கேள்விக்கு சுருக்கிய பதில் கௌஷிக். நமக்கு நேரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். Thanks a lot, Dr. Hamid. Yeah, so No Dr. problem. Hamid has answered that very shortly. So the easiest thing that you can do for heat injuries is to drink a lot of water, because it's usually due to dehydration. So in Singapore, as you know, it's hot every single day, and because we work a lot under the sun, we need to drink a lot more water and make sure that we are hydrated. So that's how we prevent heat injuries. Okay, so that's all the time we have for today. Unfortunately, we can't answer all your questions, but we'll try to get back to you through the comments. Thanks a lot for joining us today. Thanks a lot, Ernie, Ben, Tamir, and Dr. Hamid. எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து வேலை இடத்துல பாதுகாப்பு பற்றியும் வேலை இடத்துல ஆரோக்கியத்தை பற்றியும் ரொம்ப பேசியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு நல்லா உதவும்னு நாங்கள் நம்புகிறோம். ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடலாம். நாங்கள் வந்து உங்களுக்கு நிகழ்ச்சி முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு பதில் அளிப்போம். That's all the time we have for today. So thank you so much, everyone. Thanks a lot. Thank you. See you in our next session. Okay.